enlightening the thirsty. முன்னுரை. இறை இயேசுவில் இனியோரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்திற்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த விழாவின் நிறைவு நாளை நெருங்கி வந்திருக்கின்றோம். 9ஆம் நாளில் இன்று நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது வேறு விழாக்களையும் இன்று நாம் இணைத்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவரின் இயேசுவின் திரு இதயத்திற்கும் அவருடைய தாயாம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இதயத்திற்கும் அதே வேளையில் இன்று ஜூன் மாதம் 13ஆம் நாள் என்பதால் தூய அந்தோனியாரின் பெருவிழாவையும் நாம் இணைத்து இம்மூன்று பேரையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இந்த தேர்பவனியில் அவர்கள் மூவரையும் நம்முடைய வீதிகளில் உலா அழைத்து வந்தோம். இப்பொழுது இந்த திருப்பலியிலும் இந்த 3 பேருடைய உதவியை நாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற நம்முடைய உயர் மறைமாநில ஆவண காப்பாளர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருட்பணி மெல்கிசேதேக் அடிகளார் அவர்களுடைய தலைமையில் இந்த திருப்பலி நடைபெறுகிறது. இன்றைய திருப்பலியை நம்முடைய பசிலிக்கா பங்கின் பாடற் குழுவினர் அதனுடைய தலைவர் திரு கிராசியன் தலைமையில் இன்று சிறப்பிக்கின்றார்கள். இந்த திருவிழாவின் பொழுது நாம் இயேசுவின் திரு இதயத்தை மகிமைப்படுத்துவதோடு அவருடைய தாய் அன்னை மரியாளுக்கு அவருடைய இதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் 7 முறை வியாகுலத்தில் ஈடுபட்டதை எண்ணி அவருடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் சிந்திப்பவர்களாய் இந்த நாளை நாம் செலவழிப்போம். இந்த திருப்பலியில் தூய அந்தோனியாரின் உதவியையும் நாடுவோம். அவர் எவ்வாறு தன்னுடைய நாவினால் ஆண்டவர் இயேசுவை அறிக்கையிட்டு இன்று அழியாத நாவு உடையவராய் விண்ணிலே அவர் நமக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கின்றாரோ அப்படியே நம்முடைய நாவையும் நாம் காத்து கொள்ளும் வரத்தை திருப்பலியில் மன்றாடுவோம். அன்னை மரியாளின் திரு இதயம் நமக்காக ஆண்டவர் இயேசுவின் பரிந்துரைக்காக இந்த நேரத்திலே திறந்திருப்பது போல அந்த மலர் சூழ் இதயத்திற்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் இன்றைய தலைப்பின்படி அனைத்திலும் பெரிது அன்னையின் அன்பு. நம் ஒவ்வொருவரின் தாயின் அன்பையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நம் அனைவரின் தாயாம் அன்னை மரியாளின் அன்பையும் நினைவு கூர்ந்து அளவிடற்கரியாத அன்பிற்குரிய இயேசுவின் இதயத்திற்குள்ளே நம்மையே நுழைத்து கொண்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவா பயணம் தொடங்குகின்றேன். உந்தன் பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடங்குகின்றேன். உந்தன் பணிக்காக நான் பலியாக என்னை அழைத்தாய் வந்தேன் ஐயா. உந்தன் பணிக்காக நான் பலியாக என்னை அழைத்தாய் வந்தேன் ஐயா. உந்தன் பாத சுவடுகளில்
அழைத்தவரே என்னை அழைத்தவரே உந்தன் ஆற்றலை நாடுகின்றேன். உயிர்த்தவரே நின் உயிர்த்த ஆவியால் ஊக்கம் வேண்டுகின்றேன். அழைத்தவரே என்னை அழைத்தவரே உந்தன் ஆற்றலை நாடுகின்றேன். உயிர்த்தவரே நின் உயிர்த்த ஆவியால் ஊக்கம் வேண்டுகின்றேன். புது சமுதாயம் வடிவமைக்கும் உந்தன் புனித கரங்களாய் மாறிடவே உந்தன் பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடங்குகிறேன். ஆலயமும் திருப்பீடமுமே இந்த அடியில் இருப்பிடமா, காலையிலும் மாலையிலும் நின் திருப்புகழ் எஞ்சவமா. ஆலயமும் திருப்பீடமுமே இந்த அடியில் இருப்பிடமா, காலையிலும் மாலையிலும் நின் திருப்புகழ் எஞ்சவமா. காலங்களெல்லாம் கனி பெருகும் உன்னில் இணைந்த கிளையாக என்னை மாற்றும் உந்தன் பாத சுவடுகளில் இறைவா பயணம் தொடங்குகிறேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். நவநாளின் 9ஆம் நாளான இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றி திரு இருதய ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் அன்னை மரியாளுடைய அன்பையும் புனித அந்தோணியாருடைய பாதுகாப்பையும் அவருடைய பரிந்துரையையும் நமக்கு பெற்றுத்தர வந்திருப்பவர் நம்முடைய உயர் மறைமாவட்டத்தின் ஆவண காப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அருட்தந்தை மெல்கிசதேக் அடிகளார். நம்முடைய இந்த பசிலிக்காவிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய பங்கிற்கு உதவி செய்து வருகிறார். நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். எனவே அருட்தந்தை அவர்களை நம்முடைய பசிலிக்காவின் அதிபர் தந்தை பெயராலும் இறை மக்களாகிய உங்களுடைய பெயராலும் ஆன்ம குரு பெயராலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் பாடல் குழுவை சேர்ந்தவர்கள். இன்றைய நாளின் பொறுப்பாளர் திரு கிராசியான். இன்றைய நாள் உபயம் திருமதி சரளா மார்சியல் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். லூர்து தொலைக்காட்சி தொடர் உபயம் மற்றும் இருதய ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காகவும் செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருமதி பசில் மேரி குயோரி, திருமதி ஆரோக்கிய மரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி
நல்ல துணைவி கிடைக்கவும், விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இருதயாண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், மிஸ் கிளாரா மைக்கேல் சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்நிலை பாற்றிக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், திரு அந்தோணிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும், திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்இ சீட் கிடைத்திடவும், திரு அல்போன்ஸ் ஜான் பவுலின் அவர்களின் குடும்பம் நன்றியறிதலாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், எமேதே ஹென்றி ராஜா, எமேதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைக்கவும், எமேதே ரோத்ரைக் அவர்கள் வெளிநாடு செல்லவும், ஃபிடல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை நல்ல முறையில் முடிக்கவும், அங்கே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும், சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், எமேதே ஹென்றி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும், திரு ராபர்ட் ஜார்ஜ் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், லூர்தஸ் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், திரு அந்தோணிராஜ் மற்றும் உத்திரிய மரி பிள்ளைகள் வீடு வாங்கியதற்கு நன்றியாகவும், திரு மிஷேல் குடும்பம் நலனுக்காகவும், ஜோர்டான் மரி கிறிஸ்டி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஜெபிக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே நாம் கேட்டது போல இந்த நாளிலே நாம் இயேசுவின் திரு இருதயத்தை, மரியாளின் மாசற்ற இருதயத்தை, புனித பதுவை அந்தோணியாரை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவருடைய வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போம். இந்த பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றமுறைகள், பலவீனங்கள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே
மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. ஸ்டெல்லா தன்னுடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், அந்திரேயா டேனியல் 2வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், பொக்கிஷ மரி அன்னை மரியாளுக்கு நன்றி பலியாகவும், ஜான் வரதராஜன் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், பீட்டர் மெக்டனல் இருதயாண்டவருக்கு நன்றி பலியாகவும், இருதய ஆபரேஷன் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாகவும், லூயி மரிய ஜோசப் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும், கிறிஸ்டோபர் சபரிராஜ் தெய்வ பக்தியில் வளர வேண்டியும் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், பிரிட்ஜித் உடல் நலனுக்காகவும், நிர்மலா ரோசரி இருதயாண்டவருக்கு நன்றி பலியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும், லூர்து கலாராணி வின்சென்ட் ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும், சொலன் கையில் உள்ள அலர்ஜி பூரண குணம் பெற வேண்டியும், மேலும் பின்வருபவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கப்படுகிறது. அந்துவான், இரோலன், அம்ப்ரோஸ், லூர்து மரி, தெரஸ், எலிசபெத், மரிய ராயலின், தியோடர், லூர்து சாமி, மரி பூபாலன் இவர்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. பேரன்புமிக்க தந்தையே, புனித கன்னிமரியாளின் மாசற்ற இதயத்தில் தூயாவிக்கு ஏற்றதோர் இல்லிடத்தை ஏற்பாடு செய்தி அவனையின் பரிந்துரையால் நாங்களும் உமது மகிமைக்கு ஏற்ற ஆலயமாக வாழ்ந்திட செய்தருளோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். இறைவார்த்தைக்கு அஞ்சலி. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தூபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபதூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீபதூப மலரஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்திடுங்கள். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 9-11 முடிய. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும்
தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் 16, பாடல் எண் 6. நடப்போர்க்கு இரக்கம் காட்டுகிறார். உள்ளத்தில் செருக்குடன் இருப்போரை சிதறடிக்கின்றார். எளியோரை அரியணை நின்று எறிந்து தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். வலியோரை அரியணை நின்று எறிந்து தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது.
ஓசைங்க. பாடுங்கள் அல்லேலூயா கீதம். Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. பாடுங்கள் அல்லேலூயா கீதம். Sing hallelujah to the Lord. Shout hallelujah, shout hallelujah, shout hallelujah, Hosanna. இறைவனின் வார்த்தையே தம் உள்ளத்தில் இருத்தே சிந்தித்து வந்த மாமரியால் பெரு பெற்றவர் அல்லேலூயா. Sing hallelujah to the Lord. Hallelujah to the Lord. Shout hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா கீதம். ஆண்டவர் இயேசுவோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய விழா, அதனை தொடர்ந்து மரியாளின் மாசற்ற திரு இருதய விழா. இந்த 2 விழாக்கள் இயேசுவும் அன்னை மரியாளும் கொண்டிருந்த உறவினை வெளிப்படுத்துகின்றது. இந்த உறவு எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி அவர்கள் இறை திட்டத்தில் தங்களை இணைத்திருக்கிறார்கள், இறை திட்டம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தங்களை
இறைவனோடு கூட, தந்தையாம் கடவுளோடு கூட இணைந்து அவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒருவேளை நாம் பார்க்கலாம், இயேசுவிடத்தில் அன்னை மரியாள் நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லக்கூடிய பதில் ஒரு வகையில் ஏதோ அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை போன்று கூட தோணலாம். நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லக்கூடிய அந்த பதில் ஒரு வகையில் மனித இயல்பில் பார்த்தோம் என்று சொன்னால், மனித சிந்தனையில் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய இடைவெளியை கூட அது சுட்டி காட்டலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாளும் இயேசுவும் இறை திட்டத்தில் கொண்டிருந்த ஒரு அன்பார்ந்த உறவை இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஃப்ரெட்ரிகோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், இவர் ஒரு விவிலிய ஆய்வாளர். இந்த விவிலியத்தில் எப்படி மனிதர்கள் உறவு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆய்வை மேற்கொள்ளுகின்றார். இந்த ஆய்விலே அவர் கடைசியாக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகின்றார். அதிலே அன்னை மரியாளும் இயேசுவும் கொண்டிருந்த உறவு, அதிலே அவர் முதலாவதாக சொல்லுகிறார், அவர்கள் கொண்டிருந்த உறவு கடவுளுடைய இரக்கத்தை கொண்டு வரக்கூடிய உறவு. கடவுளுடைய இரக்கத்தை கொண்டு வரக்கூடிய உறவு என்று சொன்னால், இந்த உலகில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் ஆலயத்திற்கு வருகின்றார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறார்கள். இதில் எல்லாவற்றிலும் எது அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் நம்மீது இரக்கம் கொள்ள வேண்டும், நம்மீது இரக்கம் கொள்ள வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை புனிதப்படுத்த வேண்டும், நமக்கு வல்லமையும் கிருபையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த இரக்க பெருக்கத்தை தான் மனிதர்கள் நாடுகின்றார்கள். ஆக இவர்களுக்குள் கொண்டிருக்கக்கூடிய உறவானது இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உறவு. அதற்கு அடுத்ததாக இவர்கள் கொண்டிருந்தக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய விதத்திலே இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய உறவு. உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்திலே அந்த மணமக்கள் ரசத்தை தயார் செய்கிறார்கள், போதுமான அளவு தயார் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட திடீரென்று பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அவ்வாறு இந்த பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே அநேக மனிதர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்து வைத்திருக்கலாம், இந்த ரசம் தீர்ந்து விட்டது என்று அநேகர் சொல்லி இருக்கலாம். அவர்கள் ஒருவரும் உதவி செய்வதற்காக முன் வரவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னை மரியாள் முன் வருகின்றாள். முன் வந்து அவர்களுக்கு ஆசீரை பெற்றுக் கொடுக்கிறார், புதிய ரசத்தின் ஆசீரை பெற்றுக் கொடுக்கிறார், புதிய வல்லமையின் ஆசீரை பெற்றுக் கொடுக்கிறார், புதிய கிருபையின் ஊற்றை அவர்கள் மத்தியிலே நிலைநாட்டுகின்றார். ஆக இவர்கள் கொண்டிருந்த உறவு ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கக்கூடிய உறவு என்று அவர் சொல்லுகின்றார். எல்லாவற்றுக்கு மேலாக கடைசியாக அவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாளும் இயேசுவும் கொண்டிருந்த உறவு இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மீட்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகில் இருக்கக்கூடிய தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் புதிய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய ஆசீரோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த இறை இயல்பின் திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனித இயல்பிலே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னாலும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அளவிலே அன்னை மரியாளும் இயேசுவும் கொண்டிருந்த உறவு இருக்கின்றது. ஒரு கணம் சற்று யோசித்து பாருங்கள், தான் பெற்ற பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான பிள்ளையாக இருந்தாலும் கூட எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையை மிகவும் மோசமான மனிதன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சொல்வதில்லை. ஆனால் இவரோ நீதிமான், நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமான், உத்தமமானவர், நீதியானவர், உண்மையானவர், நன்மையே செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார், உண்மையை போதித்தார், நோயுற்றோரை குணமாக்கினார், பல்வேறு விதத்தில் இருக்கக்கூடிய கட்டுகளில் இருக்கக்கூடிய எல்லா
மக்களுக்கும் அருளையும் ஆசீரையும் இப்படியெல்லாம் வாரி வழங்கிய அற்புதமான மனிதரை சிலுவையில் சாவுக்கு கையளிக்கப்படுகின்றார். சிலுவை சாவுக்கு கையளிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலுமே இறைவனுடைய திட்டத்தை ஏற்று தன் மகனுக்கு, சென்று வா மகனே, இந்த மக்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும், இந்த மனுக்குலம் முழுவதும் மீட்க வேண்டும் என்பதற்காக மகனுக்கு பிரியாவிடை கொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நீ சிலுவையின் மேலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் நானோ சிலுவையின் அடியிலிருந்து உன்னோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையின் அடியில் நின்ற அந்த அற்புதமான இறை திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கின்றது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உறவைத்தான் இன்றைக்கு வாழ்வாக்குவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக உறவுகள் என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், பல்வேறு வகையான உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆக அதன் அடிப்படையிலே உளவியல் ரீதியாக ஒரு சில வகையான உறவுகளை குறித்து பேசுகிறார்கள். மனிதர்கள் இன்றைய உலகில் ஒரு சில வகையான உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் என்று. அதன் அடிப்படையிலே முதலிலே சொல்லுகிறார்கள் தேனீக்கள் வகையான உறவு முறை. இந்த தேனீ கூடுகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க தேனீக்களை. இந்த தேனீ கூடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேனீக்கும் ஒரு குறிப்பிட்ட அறை உள்ளது. இந்த குறிப்பிட்ட அறையில் எந்த தேனீயோடைய அறையோ அந்த தேனீ அந்த அறைக்குள்ள மட்டும்தான் போகும், மற்ற தேனீயோடைய அறைக்கு அது போகாது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் இவர்கள் மத்தியில் இந்த தேனீக்கள் போல ஒரு உறவு முறையை வச்சுருப்போம். இந்த தேனீக்கள் மாதிரி பட்டும் படாமல், பேசுறது பேசாமல், சொல்றது சொல்லாமல், முழுவதுமாக சுயநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய உறவு. இந்த சுயநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய உறவு வேறு எந்த ஒரு மனிதரும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கொண்டிருக்கக்கூடிய உறவு. ஆக இது ஒரு வகையான உறவு என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பூனைகள் கொண்டிருக்கக்கூடிய உறவு. உங்கள் வீடுங்களில் பூனைகள் இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் பூனைங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பூனைங்க, எங்கள் வீட்டில் பூனை இருக்குது. இந்த பூனையை பார்த்தீங்கன்னா, பூனை மனிதர்களிடத்தில் உறவு கொண்டிருக்கும், சும்மா இருக்காது. இந்த பூனை பக்கத்தில் வரும், பக்கத்தில் வந்து உரசும். நம்ம உட்காந்துருந்தோம்னா வேகமாக நம்ம மடி மேலே உட்காந்திக்கும். ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி. ஆனால் இந்த பூனைக்கு இன்னொரு குணம் இருக்குது. என்னதுன்னா, இந்த பூனை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனையை நீங்கள் தண்டிக்கணும்னு நினச்சி கதவை சாத்திட்டு உள்ளே அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூனை காத்திருக்காது. இவர் நமக்கு பால் ஊற்றுனாங்க, நமக்கு சாப்பாடு வச்சாங்க அப்படியெல்லாம் நினைக்காது. நேராக வந்து கழுத்தை பிடிச்சி ஆளை கொன்றுவிடும். சில நேரங்களில் நாமும் கூட பூனைகள் போல் கொண்டிருக்கக்கூடிய உறவு. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருப்போம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு இருக்கும். ஆனால் அன்பிய கூட்டம் முடிஞ்ச உடனேயோ அல்லது பூசம் முடிஞ்ச உடனேயே வெளியில் போய் அவங்கள பற்றி தவறாக சொல்வது, அல்லது நம்மை எந்த மனிதரும் தாக்காத வர நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம். நம்மளை பற்றி 4 பேர்த்துக்கு முன்னாடி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே என்ன பண்ணிடுவோம்? அந்த மனிதரை நம்ம எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளவுக்கு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக பூனைகள் போல் கொண்டிருக்கக்கூடிய உறவு. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உறவு குரங்குகள் போல் இருக்கக்கூடிய உறவு. குரங்கு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்க்குறப்ப சோகமாக இருக்குது. ஒரு சிலர் என்ன பார்க்குறீங்க? நாளில் குரங்குகள் போல் இருக்கக்கூடிய
உறவு. இந்த குரங்கு ஒரு மரத்திலிருந்து என்ன பண்ணும், அடுத்த மரத்துக்கு தவ்வும், ஒரு இடத்துல சும்மா இருக்காது. அப்போ இந்த குரங்குகள் போல் இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா, முதல் வாரம் சொல்லுவாங்க, அக்கா இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் நல்லவங்கன்ட்டு, ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே இல்லை. அதனால் இனிமேல் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரு 10 நாள் கழிஞ்சு போகும். 10 நாள் கழிஞ்சு போன உடனே இன்னொரு அக்கா வந்துடும். இன்னொரு அக்கா வந்தோடனே சொல்லுவாங்க, நான் நினச்சேன் அவங்க தான் பெஸ்ட்டுன்னு, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் அவங்க ஒஸ்ட்டு, நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ உறவு நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உறவு நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை. அதற்கு அடுத்ததாக யானை மனநிலை கொண்டிருக்கக்கூடிய உறவு நிலை, யானை குணாதிசயம் கொண்டிருக்கக்கூடிய உறவு நிலை. இந்த யானை பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் காடுகளில், ஆனால் சும்மா இருக்காது. போகிறப்ப ஒரு இலையோ அல்லது ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வேணுமனுக்கே போகிறப்ப ஒரு அப்படி மோதி சேதாரம் ஏற்படுத்தி விட்டு தான் செல்லும். இந்த நபர்கள் அப்படித்தான். இவங்க வர்றாங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த வர்றேன். இவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. வந்துட்டு சும்மா போகிறது கிடையாது, ஒரு பிட்டை போட்டுட்டு போயிடுறது. ஒரு பிட்டை போட்டுட்டு போயிட்டா அங்கே ஊரெல்லாம் பற்றி எரியும். சொல்லி இதுபோல் இருக்கக்கூடிய உறவு முறை. இப்படி மனிதர்கள் பல்வேறு வகையான உறவு நிலைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன மாதிரி உறவு முறை கொள்ள வேண்டும் என்பதற்காக இமாகோ தியரி என்று ஒரு தியரியை சொல்லுகின்றார்கள். அந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல மனிதர்கள் 3 வகையான நிலைகளை கொண்டிருக்கிறார்கள் உறவுகளில். முதல் நிலை என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், பரஸ்பரத்தோடு கொண்டிருக்கக்கூடிய அன்பு. இது ஆங்கிலத்தில் ரொமான்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொமான்டிக் லவ் அப்படின்னா இதை எப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனா, புதுசாக கல்யாணமானவங்க, இந்த புதுசாக கல்யாணமானவங்களை பாருங்க, அவருக்கு பச்சை சட்டை பிடிக்கும்னா இவங்களுக்கும் பச்சை கலர் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஊதானா இவருக்கு ஊதா கலர் தான் பிடிக்கும். ரொம்ப பரஸ்பரமாக இருப்பார்கள். சின்ன சின்ன தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள். சின்ன சின்ன தவறுகளை பொருட்படுத்துவது கிடையாது. அது எல்லாத்தையும் சரி, ஓகே, சரியாயிரும் என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முதல் 8 மாத காலம் வரைக்கும் இருக்கும். இந்த 8 மாதத்துக்கு பிறகு அல்லது 1 வருடத்திற்கு பிறகு 2வது நிலைக்கு மனிதர்கள் வருவார்கள். அந்த 2வது நிலை என்னவென்று சொன்னால் போட்டி. பல்வேறு விதமான சங்கடங்களோடு கொண்டிருக்கக்கூடிய போட்டி. 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய வாக்குவாதம் வரும். நான் இந்த வேலை செஞ்சேன்னா நீ அந்த வேலை செய்யணும். நான் இவ்வளவு சம்பளம் வாங்கினேன், நீ உன் சம்பளம் என்னாச்சு? நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற என்று சொல்லக்கூடிய விதத்தில், பல்வேறு விதத்தில் குழப்பமான மனநிலை, குழப்பமான சூழ்நிலை. இது கிட்டத்தட்ட 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் அது கடந்து போகும். இந்த 4வது வருடத்திற்கு பிறகுதான், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 5வது வருடத்தில் தான் அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்கிறதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுய நினைவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு. இந்த சுய நினைவோடு இருக்கக்கூடிய உறவு என்னது அப்படின்னா, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், நிறைகளோடும் குறைகளோடும் கடவுளுடைய படைப்பு, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை ஏற்றுக்கொள்ளுதல். அதற்கு அடுத்ததாக ஒருவரை ஒருவர் பாராட்டுதல். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவரை ஒருவர் பாராட்டி ஏற்றுக்கொள்ளுதல். 3வதாக
விட்டு கொடுத்தல். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வந்தாலும், பல்வேறு விதமான குழப்ப நிலைகள் வந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையை கற்றுக்கொள்வார்கள். ஆக இன்றைக்கு நாம் மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்தை இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்றோம். பதுவை அந்தோணியாருடைய நினைவு விழாவை சிறப்பிக்கின்றோம். இயேசுனுடைய திரு இதயத்தை நாம் கொண்டாடினோம். இவைகள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கடவுளின் அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்துகின்றது. ஆக கடவுள் படைத்த உலகம் ஒரு அற்புதமான உலகம் என்று சொன்னால், அந்த உலகம் அன்பு உலகமாகத்தான் இருக்க முடியும். ஆக இன்றைக்கு இந்த திருவிழா நாட்களில் நம்முடைய குடும்ப வாழ்வை நாம் எண்ணி பார்ப்போம். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அன்பும், மரியாளின் மாசற்ற திரு இதயத்திலிருந்து வரக்கூடிய அன்பும் நம்முடைய குடும்பங்களை அன்பினாலும் ஆசிராலும் நிரப்புவதாக. அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது, தன்னலத்தை நாடாது, இழிவானதை செய்யாது, பெருமை பேசாது என்று சொன்ன விவிலிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் தாரக மந்திரமாக மாறட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. எல்லோரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்களித்திருக்கின்றார். மரியாளின் மாசற்ற இறுதி திருவிழாவிலே புனித கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய பெருவிழாவிலே புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். மீட்பராம் ஆண்டவரே இறைவா, உம் மீட்பின் பணியினை இவ்வுலகில் தொடர்ந்திட உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் யாவரும் மீட்பின் ஊற்றுகளிலிருந்து இன்னும் மிகுதியாய் முகந்து கொள்ள உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செல்வம் மிக்கவராம் ஆண்டவரே இறைவா, எம் நாட்டை செழுமையும் கொழுமையும் நிறை நாடாக உயர்த்திட அதன் தலைவர்கள் யாவரும் உழைத்திட, மக்களோடு நல்லுறவு கொண்டு வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாண்புமிக்க ஆண்டவரே இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் எம் இதய ஆண்டவர் பசிலிக்காவின் பாடல் குழுவினர் வழியாக உம் புகழ் இன்னும் அதிகமாக பரவிடவும், பாடல் குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களும் நிறை மகிழ்வில் திளைத்திடவும் உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமையின் ஆண்டவரே இறைவா, எம் இதய ஆண்டவரின் பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று எம் தாயாம் மரி அன்னையின் இதயத்திற்கு விழா எடுக்கும் நாங்கள் யாவரும் அவ் அன்னையின் அன்பை சுவைத்தவர்களாய் அதை பிறருக்கு அறிவித்திடவும், அவரை போல் சுய நினைவோடு கொண்டிருக்கின்ற உறவில் நிலைத்திருக்கவும் உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்த்துபவராம் இறைவா, எம் பங்கை வளர்ச்சி நிலைக்கு அழைத்து செல்லும் எம் அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர், பேரவை உறுப்பினர்கள், பக்த சபைகள், தன்னார்வ தொண்டர்கள், ஆலய பணியாளர்கள், உபகாரிகள், லூர்து தொலைக்காட்சி நிறுவன உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் பங்கு மக்கள், இதய ஆண்டவரின் பக்தர்கள் யாவரும் தம் பணியிலும் தம் வாழ்விலும் நிறைவடைய உயர்வடைய உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணவராம் ஆண்டவரே இறைவா, எம் பங்கில் உழைத்து இறந்த அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர், பொதுநிலையினர் யாவரையும் உம் மாண்புறு உரிமை பெற உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக கடவுளை பார்த்து மௌனமாக உருக்கமாக ஜெயிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் கேட்ட இந்த வரங்களை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும்.
புனித பதுவை அந்தோணியாரைப் போல நாங்கள் இயேசுவின் திரு இருதயத்தை அதிகம் அதிகம் அன்பு செய்யவும், மரியாளின் மாசற்ற இருதயத்தை அன்பு செய்யவும், நற்கருணையின் மீது தனியாத தாகம் கொண்டு பக்தி கொண்டு வாழவும், புனித அந்தோணியாரைப் போல விவிலியத்தை நன்கு ஆழ்ந்து படிக்க ஆர்வத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 3. இந்திய இதய பேழையுடன் எமை இறையவனே நீ ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். இந்திய இதய பேழையுடன் எமை இறையவனே நீ ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். மல்லிகை முல்லை இதழ்களிலே எங்கள் மனங்களை சேர்த்து உமக்களித்தோம். மல்லிகை முல்லை இதழ்களிலே எங்கள் மனங்களை சேர்த்து உமக்களித்தோம். கனிகளை புதைந்த சுவைகளிலே எங்கள் கருத்தையும் சேர்த்து எடுத்து வைத்தோம். ஏந்திய இதய பேழையுடன் எம்மை இறையவனே நீ ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். காலங்கள் கடமைகள் யாவையுமே அன்பின் காணிக்கையாகி தருகின்றோம். காலங்கள் கடமைகள் யாவையுமே அன்பின் காணிக்கையாகி தருகின்றோம். கோலங்கள் காட்சிகள் மாறிடினும் உந்தன் கோபுர கலசத்தில் வாழ்ந்திருப்போம். ஏந்திய இதய பேழையுடன் எம்மை இறையவனே நீ ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய், ஏற்றருள்வாய். சகோதரரே, உங்களிடமானது பலியெல்லாம் உள்ள கடவுளுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, இறைவனின் அன்னை புனித மரியாளின் மாசற்ற இறுதி விழாவில் மக்களாகிய எங்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவற்றை அன்புடன் ஏற்று உமது அருள் துணை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதை கண்டு நாங்கள் உம்மை வேப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும்
சிறப்பாக புனித கனிமரியாளின் மாசற்ற இறுதி திருவிழாவில் அந்த அன்னையை நினைவுகூரும் என்று அவருடைய நதி கலந்த போலுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். உமது மகத்துவ திருமுன் என்றென்னும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்குமது திருப்பெயருக்கு தூய காணிக்க கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார்,
அடைவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதல் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த பலியினால் நீர் உளம் கனியே திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பதுவை அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பனையால் வைத்து பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில்
அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று அழைக்கின்ற இதய ஆண்டவர். இவர் வழங்குகிற விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் உண்மையிலே பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே.
பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளை போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளை போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றார், கண்ணாக காத்தருள்கின்றார். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றார், கண்ணாக காத்தருள்கின்றார். நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன், நாளெல்லாம் பாடி புகழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பி அருளும். கிறிஸ்துவின் திரு விழா தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, அன்னை மரியின் திருவயிற்றில் மனிதரான மீட்பரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி நவேல்கின்றோம். அந்த அன்னையிடம் விளங்கிய உமது அருளின் நிறைவை புகழ்ந்தேத்துகிற நாங்கள் நீர் எங்களுக்கு தந்துள்ள மீட்பை எங்கள் வாழ்வாலும் பணியாலும் நிறைவுக்கு கொண்டு வர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு
தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, நீர் எம் மீது கொண்ட அன்பினால் உம் ஒரே திருமகனை எங்களுக்கு மீட்பராக அனுப்பினீர். அவரும் எங்கள் மீது கொண்ட பேரன்பால் தம் இதயம் குத்துண்டு திறக்கப்பட தம்மையே கையளித்து தம் தூய ஆவியையும் எங்களுக்கு பொழிந்தருளினார். எங்களின் ஆண்டவரும் திருமகனுமாகிய இதய ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்துள்ள இந்த அடியார்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் வேண்டும் வரங்களை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். இதை ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுக்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வல கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசீரளித்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் அமரவும். நாளை நமது பங்கு திருவிழா. நாளை காலையில் வழக்கம் போல 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனை தொடர்ந்து 7:15 மணிக்கு பேராயர் வருகை தருகிறார். உறுதி பூசுதல் வாங்குகிற பிள்ளைகளோடு அவர் புகைப்படம் எடுத்துக்கொள்வார். அதன் பிறகு பவனி மேடையிலிருந்து தொடங்கும். 7:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். உறுதி பூசல் திருப்பலி 60 பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்கப்படும். உறுதி பூசல் திருப்பலி முடிந்த பிறகு பவனியாக பிள்ளைகள் சுடரொளிக்கு செல்வார்கள். அந்த மேடையில் அருளாளர் அன்னை தெரேசா திருவுருவ சுருவம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதனை திறந்து வைத்து அதனை பேராயர் புனிதப்படுத்துவார். அதன் பிறகு கலைந்து செல்லலாம். இந்த திருப்பலியில் பங்கேற்று நிறை பலனை அருளை பரிபூர்ண பலனை அடைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 12 மணி திருப்பலியை ரெயின்போ நகர் பங்கு தந்தை டோம்னிக் ரொசாரியோ அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை 5 மணிக்கு ஆங்கில திருப்பலி இல்லை. 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி தமிழில் நடைபெறும். அந்த திருப்பலியை புதிதாக பொறுப்பேற்கிற மறை மாவட்ட பொருளாளர் தந்தை அருள் திரு கிரகரி லூயிஸ் ஜோசப் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். 6:30 மணிக்கு தேரினை அவர் புனிதப்படுத்தி வழிநடத்தி செல்வார். ஆகவே 5 மணி ஆங்கில திருப்பலி இல்லை, 6:15 மணி தமிழ் திருப்பலி இல்லை. இரண்டும் சேர்த்துதான் 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி நாளை மாலை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேர் பவனி இடம் பெறும். இந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பொறுப்பாளர் டிஎல் நாதன், ஏவின்சன் ராயர், திரு ஜோசப் ஷீலோன், திரு ஜே லூர்துநாதன். இந்த தேர் முடிந்த பிறகு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு திருப்பலியும், அந்த திருப்பலி முடிந்த பிறகு கொடி இறக்கமும்
இடம்பெறும். இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இதய ஆண்டவருடைய ஆசிரை நீங்களும் உங்கள் குடும்பமும் முழுமையாக அடைய அனைவரையும் வாழ்த்துகிறேன், அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றியவர் அருட்தந்தை மெல்கிசதேக் அடிகளார் அவர்கள். இவரை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு வாரமும் மாலை 5 மணி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில திருப்பலியை நிறைவேற்றுகிறவர். நாம் எப்பொழுது அழைத்தாலும் தட்டாமல் வந்து உதவி செய்கிறவர். அருட்தந்தை மெல்கிசதேக் உயர் மறை மாநில ஆவண காப்பாளர். எனவே தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்க நமது பிள்ளைகளை கேட்டுக்கொள்கிறோம். எனவே தந்தை அவர்கள் முன்னால் போய் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு நன்றி. மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு துதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடி நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாலே நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை எம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.